ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 365 நாட்களும் 365 ஸ்டார்ஸ், ஒவ்வொரு ஸ்டார் அவங்களோட ஜேர்னி, அவங்களோட கரியர், எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இருக்க ஸ்டார் வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான டைரக்டர். அவரோட படங்கள் எல்லாமே டயலாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்ல விமனை போர்ட்ரே பண்ற விதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே நீட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த 2004ல அழகிய தீயே அப்படிங்கிற படத்தோட தான் அவரோட டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் டெபியூ ஆரம்பிச்சது. அப்ப இருந்து பொன்னியின் செல்வன், மொழி, அபியும் நானும், பயணம், ககனம், கௌரவம், உப்பு கருவாடு, பிருந்தாவனம், 60 வயது மாநிலம் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. 60 வயது மாநிலம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் காற்றின் மொழி நம்ம ஜோதிகா நடிக்கிற துமாரி சூலு படத்தோட ரீமேக், தமிழ் ரீமேக் தான் இந்த ஒரு படம். அவரோட படங்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரொம்ப யதார்த்தத்தை பார்ப்போம். அண்ட் இது தாண்டி பிரகாஷ் ராஜோட நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. அவருக்காக டைரக்டும் பண்ணிருக்காரு, அவர் நடிக்கவும் வச்சிருக்காரு. சோ இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல டைரக்டர் ராதா மோகன் தான் இருக்காரு. எஸ், அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் இன்னைக்கு, அவரோட கம்ப்ளீட் ஜேர்னி பத்தி. ஏன்னா தமிழ் சினிமால நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ்னா கண்டிப்பா நம்ம ராதா மோகன் சார் தான் சொல்ல முடியும். அண்ட் 60 வயது மாநிலம் பொதுவா உங்க படங்கள் எல்லாத்துலயும் வந்துட்டு எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த படம் பார்த்து வெளில வரும்போது யாராவது ஒரு 5 பேராவது கண்ணுல தண்ணியோட இல்லாம வரவே மாட்டாங்க. சோ இந்த ஒரு படத்துல எமோஷன்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க சார்? ஆமா, இந்த கதை வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு உறவை பத்தி சொல்ற ஒரு கதை. இதுல ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இந்த அப்பா வந்து ஒரு அல்சைமர் சொல்லக்கூடிய அந்த ஞாபக மறதி நோய் வந்து அவரு இங்க காணாம போயிரு. இன்னைக்கு இருக்கிற ஒரு வேகமான உலகத்துல வந்து பையன் அவர் வாழ்க்கையை அவருடைய தேடல் இருக்கிறாரு. சோ இங்கேயோ வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடியதான் அது. நம்ம அப்பாவோட எங்கேயோ ஒரு கட்டத்துல இருந்து ஒரு ஜெனரேஷன் கேப் வந்துடும். அது ஏன்னு தெரியாது. அவரோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய கனவுகள் வேற மாதிரி இருக்கும், சில விஷயங்களை பாக்குற பார்வைகள் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன இடைவெளி வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவர் காணாம போயிடுறாரு. சோ அவரை தேடி இவன் வந்து அப்படி போகும்போது இந்த ஒரு ஜேர்னில வந்து என்னெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான். அப்பா மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்ல, தான் செய்ய தவறிய விஷயங்கள், தான் செய்திருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த கதையில வந்து எல்லாமே இருக்கும். ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு காமெடிக்கான ஸ்கோப் இருக்கும், ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருக்கும், எல்லாமே இதுல ஒரு கண்ணியமான ஒரு ரொமான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கு இதுல. சூப்பர். இந்த ஒரு படத்துல காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காரு, விக்ரம் பிரபு இருக்காரு, இந்துஜா இருக்காங்க. சோ இந்த ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி சேர்த்தாரு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 60 வயது மாநிலம் இந்த ஒரு படத்துல காஸ்ட் அண்ட் க்ரூ செம்மையா இருக்கு சார். அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் கூட ஒரு லாங் டிராவல் இருந்திருக்கீங்க நீங்க. அவர் தான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா என்கிட்ட பார்க்க சொன்னாரு. அப்புறம் பார்த்தேன். அப்புறம் தான் கேட்டாரு, நீ பண்றியா சொல்லிட்டு. எனக்கும் இந்த படம் பிடிச்சது. இதுக்கு நான் பண்ணதில்ல எதுவுமே. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணலாம்னு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் ரோல் யார் பண்ணலாம் அப்படின் போது அப்புறம் தானு சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தாரு. அப்புறம் எல்லாருமே விக்ரம் பிரபு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அப்போ பட் எல்லாருமே அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவரு பண்ணுவாரா அப்படின்னு. பட் அவரே அப்ரோச் பண்ணி அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா முன் வந்தார் அவரும். அப்புறமா இந்துஜா வந்து நான் மேயாதமான் படம் பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த ரோல் அவங்க பிளே பண்ணியிருந்தது. அப்புறம் இந்த படம் இந்த கேரக்டர் போது எனக்கு வேற யாருமே ஞாபகம் இல்லை. டக்குன்னு அவங்க ஞாபகம் வந்தாங்க. ஆபீஸை கூப்பிட்டு மீட் பண்ணி பேசினேன். மீட் பண்ணி பேசும்போது ரொம்ப ஒரு திருப்தியா இருந்தது. இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தமிழ் நல்லா தெரிஞ்ச பொண்ணு, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தது அவங்க கிட்ட. சோ அந்த மாதிரி அவங்களும் உள்ள வந்தாங்க. அப்புறம் சமுத்திரக்கனி அவரும் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் தான் இருந்தது அந்த கேரக்டருக்கு. அவர்கிட்ட இங்கிட்ட அவரும் பண்றேன்னு சொன்னார். இப்படி எல்லாமே வந்து டக்குன்னு அமைஞ்சது. சோ உங்க ஜர்னி சார் அழகிய தீயில இருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க இப்போ வரைக்கும். அடுத்ததா காற்றின் மொழி வேற வந்துட்டே இருக்கு. அதுவும் அது ஒரு ரீமேக் படம் வேற. சோ எப்படி இருக்கு சார் இந்த ஒரு ஜர்னி உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஐ மீன் ஒவ்வொரு படமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து என்னோட படம் வந்து ஜெனரலா பார்க்கும்போது ஒரு எமோஷன் ஹியூமர் கலந்த படம் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் எல்லாமே வேற வேற ஸ்டோரிஸ் தான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஈச் ஸ்டோரி இஸ் டிஃபரெண்ட். பட் அந்த ஒரு அண்டர் கரண்ட்ல இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அது எனக்கே வந்து அது புரியுது எனக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி, ஓகே. அண்ட் உங்களோட படங்கள் எப்பவுமே எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் படமா, வல்காரிட்டி இல்லாம கேர்ள்ஸ் ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல காமிச்சு தான் சார் எடுத்திருக்கீங்க? தேவைப்படல, அவ்வளவுதான். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மத்தபடி அந்த மாதிரி இது வந்து இந்த படத்தின் மூலமா நம்ம வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து முன்னேற்றம் என்ன பொறுத்தவரைக்கும், அதாவது படத்துல ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து நல்லபடியா இருக்கணும், சும்மா வேஸ்டா வந்துட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். நான் எப்பவுமே அதுல ரொம்ப கவனமா இருப்பேன். ஒரு சின்ன கேரக்டர் வந்தா கூட அதுக்கு அது சின்ன ஒரு முடிஞ்ச அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியோ ஏதோ ஒரு ஒண்ணு இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து படத்துல சும்மா வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போறது அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. அதனால ஒரு ஜெனரலா வந்து அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அமைந்த கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான். சோ அது தொடர்ந்துட்டே தான் இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருக்காது. அது நாட் ஒன்லி பெண்களை வந்து இதா காட்டணும் அதுக்காக இல்ல, அவங்களும் ஒரு ஹீரோயின் போது ஒரு ஹீரோயினும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துல. அந்த கேரக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பா இதையும் தாண்டி டயலாக்ஸ் அப்படிங்கிறது உங்க படத்துல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க படங்கள் எல்லாமே சார் அழகிய தீயில இருந்து
பார்த்தோம்னா காற்றின் மொழி, உப்பு கருவாடு இந்த படங்கள் எல்லாம் டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேஜரான பார்ட் பிளே பண்ணுச்சு. சோ 60 வயது மாநிலம் இந்த ஒரு படத்துல டயலாக்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? டைலாக்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க. விக்ரம் அவர் சொல்லுவார் ஒரு சீன்ல மாதிரி, நீங்களாம் காணாம போன ஒருத்தர் தேடுறீங்க, நான் ஒருத்தர் தொலைச்சிட்டு தேடுறேன். இந்த மாதிரி படத்தோட ஒரு மெயின் ஒரு கிரக்ஸே அதான். அது இந்த மாதிரி கேஷுவலா 2 லைன்ல அவரோட சொல்ல முடியும் விஜயால. அது எப்பயுமே எனக்கு நம்பிக்கை உண்டு. அவரும் ஒவ்வொரு படத்துல அதை செய்வார். அது சூப்பர் சார். அண்ட் பிரகாஷ் ராஜ் சாரோட அழகிய தீயே, மொழி, அபியும் நானும், பயணம், ககனம், கௌரவம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவரோட சேர்ந்து பண்ணிருக்கீங்க நீங்க. சோ பிரகாஷ் ராஜ் சாரோடக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே அடுத்தவங்களோட ஸ்பேஸ் நம்ம மதிச்சாக்க அது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் இன்டாக்டா இருக்கும். அது நம்ம எங்கேயோ கொண்டு போய் நம்ம அங்கேயும் நம்ம உள்ள போகும்போது தான் அது ஸ்ட்ரெயின் ஆகும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா நானும் பிரகாஷும் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நண்பர்களாகவும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி, அந்த ஒரு விஷயம் ஒருத்தருக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். அது அந்த ஒரு ப்ரொஃபஷனல் சைடு பாத்தீங்கன்னாக்கா அவர் ப்ரொடக்ஷன் நான் கிட்டத்தட்ட 6 படம் பண்ணிட்டேன். ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமான தேவை கிரியேட்டிவ் ஃப்ரீடம். அது ரொம்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா, யாரோட சஜஷன் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி எனக்குன்னு சில வெல் விஷஸ், அதாவது தயவுதாட்சியம் இல்லாம மூஞ்சில சொல்றவங்க, அந்த மாதிரி சில பேர்ட்ட நான் எப்பவுமே சஜஷன் கேட்பேன். ஒரு ஸ்டோரி இருக்கும்போது அந்த மாதிரி தான் அவரும் சொல்லுவாரு. பட் மற்ற சில விஷயங்கள் நான் கன்வின்ஸ் ஆகல, எனக்கு இதான் முடிஞ்சுனாக்க அதுக்கு மேல தலையிட மாட்டார். அதுல அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரீடம் எப்பவுமே இருக்கும். 60 வயது மாநிலம் இந்த ஒரு படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் அமைச்சிருக்காரு. இது எப்படி நடந்தது? எனக்கு ரொம்ப நாளா அது எல்லாருக்குமே அந்த கனவு இருக்குன்னு வச்சுங்களேன், அவரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஏதோ காரணங்களால அப்படியே அது நடக்கல. இந்த படத்துல இது ரொம்ப இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போது பிரகாஷ் தான் சஜஸ்ட் பண்ண. அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. எனக்கு எப்பயுமே அந்த தயக்கம், ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரை பார்த்திருக்கேன். எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களையும் அவர் தான் மியூசிக். அப்ப எல்லாமே ஒரு 10 அடி தள்ளி நின்று அவர் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தான் பார்ப்போம் இல்லையா. என்னால இன்னும் அதுல வெளியே வர முடியல. எப்பவுமே இளையராஜான்றது ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் மாதிரி தான். ஒரு பாட கேட்காம சினிமா விடுங்க, மத்தபடி ஈவன் இண்டிவிஜுவல் பாட்டை கேட்டதான் வளர்ந்துருக்கு. எல்லாமே அவர் பாட்டு தான். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு டிராவல் அப்படின்னாக்கா அவர் பாட்டு தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்னா அவர் பாட்டு தான். அந்த மாதிரி தான் அவர் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் வாழ்க்கையில. சோ அவரோட நம்ம எப்படி உட்காந்து இது பண்றது, அவர்கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா, அவர் ஏதாவது டியூன் போட்டாருன்னா அது இன்னொரு வேற ஆல்டர்னேட் கேட்க முடியும். இப்பதான் சந்தேகங்கள் இருந்தது. பிரகாஷ் இல்ல அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, நீ கண்டிப்பா ஒர்க் பண்ண அப்படின்னாரு. சரி நானும் இறங்கிட்டேன். பட் ஒர்க் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆக்சுவலா அப்கோர்ஸ் அந்த பிரமிப்பு இன்னும் இருக்கு. ஏன்னா அவர் அப்ப இருந்த அதே வேகம் அதே ஒரு இதுதான் இருக்காரு. இப்போ அந்த பிரமிப்பு அப்படியே தான் இருக்கு. பட் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு வாங்க தெரியுமா, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இளையராஜர் எப்பயுமே யங் தான். மேஸ்ட்ரோ இளையராஜான்றது சும்மாவா? இந்த ஒரு படத்தை மக்கள் தேட்டருக்கு வந்து பாக்குறாங்க அப்படின்னா என்ன எதிர்பார்க்கலாம் சார்? 60 வயது மாநிலம் என்னுடைய இயக்கத்தில் திரு தானு அவர்கள் தயாரிப்பில் விக்ரம் பிரபு, பிரகாஷ் ராஜ், சமுத்திரகனி, இந்துஜா இவங்க நடிப்புல தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. ப்ளீஸ் சப்போர்ட் குட் சினிமா. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார் இந்த ஒரு இன்டர்வியூக்கு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.